வணக்கம், வெல்கம் டு சுஷேல்ஸ் கிச்சன். முன்னெல்லாம் நம்ம வீடுகளில் பெரியவங்க மட்டன் குழம்பு வைப்பாங்க. வீடே மணக்கும், சாப்பிட்டுட்டே இருப்போம், போதும்னே தோணாது. இன்னைக்கு நம்ம செய்ய போகிற மட்டன் குழம்பு அதே டேஸ்ட்டில் அவ்வளோ மெனக்கிட வேணாம், ஈஸியாக குக்கரில் செய்திடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதுக்கு 1/2 கிலோ மட்டன் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். எலும்பு கொழுப்பு சேர்த்தது தான் இது. அதான் குழம்புக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அடுத்து வறுத்து அரைக்க வேண்டிய பொருட்களை பார்ப்போம். 3/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 3/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாசிப்பூ ஈச் 1, ஒரு துண்டு கல்பாசி. இதெல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். 20-25 சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதை வதக்கிக்கணும். சின்ன வெங்காயம் குழம்புக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். முதல்ல அடுப்பில் ஒரு பேன் வைக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்ப்போம். எண்ணெய் சூடாகட்டும். இதில் எடுத்து வச்சிருக்க மசாலா சாமான்களை சேர்த்து வறுத்துக்கலாம். லேசாக செவக்கட்டும். இது நல்லா வறுபட்டுருச்சு, வாசம் வருது. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுவோம். அடுத்து பேன் அடுப்பில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு, வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்குவோம். தக்காளியும் வதங்கிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். வறுத்த மசாலா சாமானை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். அதோட 2 இன்ச் இஞ்சி, ஒரு 15 பூண்டு பல், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 4 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 கைப்பிடி பச்சை கொத்தமல்லி. இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிப்போம். மிளகாய் பொடி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி போட்டுக்கோங்க. இதை நைஸாக அரைச்சிட்டேன். இதோட இப்போ வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளியை சேர்த்து அரைச்சிப்போம். மட்டன் குழம்புக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். இதில் மட்டனை சேர்ப்போம். இதை லேசாக வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் வதக்கியிருக்கேன். மட்டனை இப்படி வதக்கி செய்யல குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதோடு இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, அரைச்சி வச்ச மசாலாவை சேர்க்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துப்போம். நான் கிட்டத்தட்ட ஒரு 400 ml போல் தண்ணி சேர்த்துருக்கேன்.
குக்கரை மூடி 6 விசில் விடுவோம். 6 விசில் வந்த பிறகு அடுப்பை குறைச்சி இன்னும் ஒரு விசில் விடலாம். அப்போ தான் மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். மட்டன் வேகிற டைமில் தேங்காய் மசாலா அரைச்சிப்போம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 1 டீஸ்பூன் கசகசா, 5 முந்திரி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். தேங்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஒரு கொட்டை புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். குழம்புல சேர்க்குறதுக்கு ஒரு முருங்கைக்காய் நறுக்கி வச்சுருக்கேன். முருங்கைக்காய்க்கு பதிலாக கத்திரிக்காய் இல்லை உருளைக்கிழங்கு எது வேணால் சேர்க்கலாம். ஏதாவது ஒரு காய் சேர்த்துருங்க. 7 விசில் விட்டு அடுப்பை நிறுத்திட்டேன். இப்போ ப்ரெஷர் போயிடுச்சு. குக்கர் திறப்போம். பாருங்கள், நல்ல சாஃப்டாக வெந்திருக்கு. திருப்பி அடுப்பு பற்ற வச்சு புளித்தண்ணி சேர்க்குறேன். இதில் முருங்கைக்காய் சேர்ப்போம். தேங்காய் மசாலாவை சேர்க்கலாம். குழம்பு கொதிச்சு காய் வேகட்டும். முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. குழம்பு கொதிக்குது நல்லா. இப்போ இறக்கிடுவோம். கடைசியாக தாளிக்க 1/2 ஸ்பூன் சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாசிப்பூ, பேலீஃப் ஈச் 1, ஒரு துண்டு கல்பாசி, கூடவே 4 பூண்டு பல் தட்டினது, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் தாளிக்க வேண்டிய பொருட்களை சேர்ப்போம். இதை இப்போ குழம்புல சேர்த்துடுறேன். கமகமன்னு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தியோட நல்லாயிருக்கும். சாதத்துக்கு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்கள், நண்பர்களோட ஷேர் செய்யுங்க. இதுவரை சுஷீல்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.